சமுதாயத்திற்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 25. இதுல இருக்கு, புத்தகத்தில் இருக்கு. 25 வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா ஒண்ணு கூட கிடையாது. 5 வாக்குறுதிகள் அறகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க, முழுமையா நிறைவேற்றல. ஆக 25ல 25 நிறைவேற்றல, 5 பேருக்குன்னு பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு இருக்குது இல்ல. அப்ப மறுபடியும் வருவாங்க உங்ககிட்ட, மறுபடியும் கேட்பாங்க, ஓட்டு கேட்பாங்க. தடை காலத்துல இந்த வாக்குறுதி, தடை காலத்துல நாங்க நிதியை ஊக்கத்தொகையை நாங்க அதிகப்படுத்துவோம். இன்னைக்கு 8000 ரூபாய் கிடைக்குது. 8000 ரூபாய் என்ன பத்தும்? அதுல ஒரு நாளைக்கு கணக்கு என்ன வருது? 61 நாளைக்கு எவ்வளவு வருது கணக்கு? ஒரு நாளைக்கு 131 ரூபாய். 131 ரூபாய் என்ன பண்ண முடியும்? டீ காபி சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய், குறைஞ்சது 500 ரூபாய், 30,500 ரூபாய் கிடைக்கணும் மீன்பிடி தடை காலத்துல. இது எங்களுடைய கோரிக்கை, பாட்டாளி மக்களுடைய கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கை. இதுல இருக்கு மானியம், இதுல வாக்குறுதி கொடுத்திருக்காங்க 20% மானியம் நாங்க அதிகப்படுத்துவோம். 4.5 வருஷம் ஆச்சு. டீசல் மானியம் அதிகப்படுத்திருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை 50%, 20ல இருந்து 50% மானியம், டீசல் மானியம். இதெல்லாம் செய்யக்கூடிய சாதாரண கோரிக்கைகள், இதெல்லாம் செய்யணும். இது போன்ற எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு. இதை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமா முத்த இந்த பட்டா விஷயத்துல எனக்கு 2 நாள்ல செய்தி, 1 நாள்ல செய்தி வரணும் எனக்கு. கலெக்டர் பார்த்து யாரை பாக்குறியா எல்லாம் தெளிசுவா கொஞ்சம் பேசிட்டு சொல்லிடு. நீங்க கொடுத்த வீடு பட்டா கிடைக்கலன்னா நானே வந்துருவேன், போராட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிடு. இதோட என்ன வேலை இருக்கு அவங்களுக்கு? ஆக இதெல்லாம் நிச்சயமாக இது போன்ற கோரிக்கைகளை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றும். ஏன்னா இது எல்லாமே இந்த சிப்காட் வந்ததில்ல கடலூர்ல, என்னைக்கு சிப்காட்டை தொடங்கினாங்களோ அன்னைக்கு மீன்பிடி தொழில் எல்லாம் போயிடுச்சு. இருக்கிற அந்த ரசாயன கழிவு அப்படியே கடல்ல விடுறது. அதுக்கு நாங்க தான் போராடணும். இது 25 வருஷமா போராடிட்டு வரோம் நாங்க. இதுக்கு முன்பெல்லாம் இந்த சிப்காட் பகுதியில் போக முடியுமா? மூக்கு பிடிச்சின்னு தான் போக முடியும். அங்க போனாலே நாத்தம் அடிக்கும். பஸ்ல தூக்கின்னு போனா என்னடா நான் கடலூர் சிப்காட்டான்னு